இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பூசணிக்காய் கூட போட்டோம்லவா, ஒரு 1 ரோல்ல இந்த மாதிரி நம்ம பூசணிக்காய் கூட இப்படி டியூப் வச்சு நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு எப்படி கைப்பிடி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரோலுங்கனால ஒரே ஒரு கலர் இருக்கனால நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா முறுக்கை இப்படி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாங்கின பண்டில் எனக்கு இந்த முறுக்கை இப்படி போடுற அளவுக்கு எனக்கு வந்து ஒயர் மிச்சமாக இருந்தது கூட போட்டதுக்கப்புறம். ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி போட முடியல, உங்களுக்கு ஒயர் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா டாட்ஸ் கைப்பிடி இல்லை உருண்டை கைப்பிடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஒயர் கம்மியாக தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சைடு நான் போட்டிருக்கேன், இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நீளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது வருது உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லைன் இது உங்களுக்கு, அதுலேருந்து 3 லைன் தள்ளி 4வது லைன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லைன் 1 2 3 4 5 பின்னல்களை நான் என்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 சைட்லேருந்து 5வது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூபுக்கு மேலே இருக்கிறது, டியூப் போட்டிருக்க லைனுக்கு மேலே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடிங்கனால உங்களுக்கு வந்து உள்வயர் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ உள்வயர் பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 3.25 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதனால நீளமாகவே போட்டிருக்கேன். ஸோ அதனால 3.25 அடி நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்வயர் வைக்கணும். நம்ம எங்கே சொல்லியிருக்கோம், இந்த சைடில் இந்த பின்னல் 1 2 3 4 இங்கே 5வது பின்னல்னு சொல்கிறோம் நம்ம. அப்புறம் இந்த டியூபுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க, டியூப் வச்சிருக்க லைனுக்கு மேலே நம்ம அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஆரம்பிக்கலாம், இங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்வயர் எப்படி அளந்து எடுத்திருக்கேன்னா இதை வந்து இப்படி எடுத்து இப்படி மடித்து பாதியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி நீளம் வரணும். நீளம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இதை விட குட்டியாக வேணுமோ இல்லை இன்னும் நீளமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம். ஸோ மடித்து நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு உள்வயர் வைக்கிறோம். உள்வயர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடும் சரிசமமாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். உள்வயர் எனக்கு 2ம் சரிசமமாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் தான் வச்சு பின்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். உள்வயர் மட்டும் வச்சுருக்கோம். 2ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் வச்சுக்கோங்க. உள் பக்கமாக உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும். அப்புறம் 2 சைடும் உங்களுக்கு சரிசமமாக இருக்கணும் ஒயர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த தளவு பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடியோடவே பின்னிட்டு வந்துடும் வச்சுக்கலாம். தளவு பிரிஞ்சு வராத மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாம் வந்து ஒரே ஒரு முடிச்சு போடணும். இந்த மாதிரி வலது பக்கம் இப்படி உள் பக்கம் தள்ளுறாப்புல இப்படி பண்ணிங்கன்னா ஒரு முடிச்சு வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளார இந்த வலது பக்கத்தில் இருக்க ஒயர் மட்டும் எடுத்து விடணும். விட்டுட்டு இது இப்படி எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியறாப்புல இருக்கணும். மேலே இந்த மாதிரி முடிச்சு போடுறோம். இப்படி பெரிய விரல் வச்சு அமுத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு மடித்து அடுத்த சைடு எடுத்துகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். இப்போ அடுத்த சைடு போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈஸியாக எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடது பக்கம் போடுறோன்னா இடது கையில் பிடிச்சிக்கங்க. வலது பக்கத்துக்கு விரல் இப்படி விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கங்க. பாருங்க, ஒன்றுமே இல்லை. இப்படி வலது பக்கத்து விரல் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடியில் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இதுக்குள்ளார இடது பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து விடணும் இந்த மாதிரி. அப்புறம் இதையும் நம்ம டைட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-3 பின்னல் மட்டும் டைட்டாக போடணும். இந்த பின்னல் வந்து இப்படி கிட்ட வராப்புல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி. இப்போ அடுத்தது வலது பக்கம் போடணும். இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரோம். வலது பக்கம் பிடிச்சிட்டு இடது கையில் லூப் ஃபார்ம் பண்ணி வலது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன் இந்த மாதிரி. அப்புறம் டைட் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பின்னல் மட்டும் நீங்களாவே அதை டைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் இப்படி அடியில் விட்டு நீங்கள் வந்து இது எந்த விரல் வேணாலும் விடலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லூப்புக்குள்ளார இடது பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து விடணும். அப்புறம் டைட் பண்ணுறோம். இது இப்படி எடுத்து விட்டிங்கனாவே அந்த சுருக்கங்கள்லாம் போயிடும் கரெக்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பெருவிரல் வச்சு இப்படி டைட் பண்ணிக்கங்க. அடுத்தது வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது கையில் லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் பிரித்து வலது பக்கம் இருக்க ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். அப்புறம் இந்த மாதிரி நான் டைட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பெருவிரல் நான் எப்படி வச்சு பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரக்கும் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இடது பக்கம்
உங்களுக்கு இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வலது இடதுங்கிற மாதிரி போட்டு கற்றுக்குங்க. அப்புறம் உங்களுக்கு கை பாங்குக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம்னு வச்சுக்கணும். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி மாற்றிக்கலாம். இப்போ இடது பக்கம் போட்டோம், அடுத்து வலது பக்கம். நான் உள்ளே எடுத்து விடுறது பார்த்தீங்கன்னா வலது பக்கம்னா வலது பக்கம் இருக்க உள் ஒயர் மட்டும் தான் எடுத்து விடுறேன். இடது பக்கம்னா இடது பக்கம் இருக்க உள் ஒயர் மட்டும் தான் எடுத்து விடுறேன். அந்த மாதிரி இதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு போகணும்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு இது வந்து நிற்க மாட்டேங்குது, இந்த மாதிரி உருண்டையாக இருக்கனால, அதனால உங்களுக்கு நெகுது போகுதுன்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு இதில் கிளியராக இல்லைன்னா நான் இன்னும் ஒரு நிறைய கூடைக்கு வந்து நான் இந்த மாதிரி முறுக்கை இப்படி போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே மாற்றி மாற்றி நான் போட்டு வர போகிறேன். இடது வலதுங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கடைசி வரைக்கும் போட்டு வர போகிறேன். இப்போ நான் முதலே கைப்பிடி போட்டிருக்கனால நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்ப்பேன். இப்போ நான் பின்னிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். இந்த கைப்பிடிக்கு சைசமாக வருதான்னு பார்க்கணும்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் நான் பின்னும் இந்த மாதிரி. இது வந்து நீங்கள் பின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு சைடு வந்து நீங்கள் அதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து இப்படியே நேர்கோட்லேயே வச்சு பின்னிட்டு வாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த பின்னல்கள்லாம் உங்களுக்கு திருகிரும்னு வச்சுக்கலாம் சில நேரம். அப்போ வந்து உங்களுக்கு கைப்பிடி வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்காது. பின்னல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது இப்படி மடிச்சு மடிச்சு எடுத்துகிட்டு வரோம். நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி டைட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து இப்படி மடித்து எடுத்துகிட்டு வர ஈஸியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட் பண்ண வந்து இப்படி உள்ளேயும் இப்படி இறுக்கமாக உங்களுக்கு பின்னிட்டு வரணும். ஒவ்வொரு பின்னலுமே நீங்கள் டைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மாற்றி மாற்றி நான் கடைசி வரைக்கும் போட்டு வர போகிறேன். நான் வந்து கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கைப்பிடி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா டைட்டாக போட்டுவாங்க, கிட்ட இருக்க போட்டுவாங்க. அப்புறம் இது வந்து திருகிடாதீங்க, இப்படி நேர்கோட்லேயே இப்படி போட்டு வரணும்னு வச்சுக்கலேன். நான் கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு சைடு அட்டாச் பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்கோட்டில் நான் திருகாத மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி பின்னிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒயர்ஸ் குட்டியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி திருக்கி நான் வச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா எனக்கு குட்டியாக ஆரம்பிச்சிச்சு எல்லாம். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வச்சு பார்க்குறேன். உங்களுக்கு வந்து எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ அங்கே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைட் வந்து ரெண்டும் கரெக்டாக வரணும். இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஸோ நான் வெட்டி விட்டுறேன். சொருகிற அளவுக்குள்ளே விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம எங்கே அட்டாச் பண்ணுறோம், நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சைடில். ஸோ இங்கேருந்து 4, 5 இந்த பின்னலில் இங்கே மேலே இந்த டியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கங்க. உள் பக்கமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்க. வெளிப்பக்கமாக தான் உங்களுக்கு இந்த டிசைன் வரணும். எடுத்துட்டு உள் பக்கமாக இருக்க ஒயர் 2 தனித்தனியாக வச்சுருக்கீங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா எங்கே அட்டாச் பண்ணுமோ அந்த இடத்துல விடுறீங்க, அந்த பின்னல் சுற்றி நீங்கள் விடுறீங்க. அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்கள் உள்ளே விட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா டைட்டாக இழுத்து உள் ஒயர் 2 சைடு இருந்து ஒவ்வொன்று இருக்கலவா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு நீங்கள் அப்படியே உள்ளே சொருகி விட்டுருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுடலாம். இதே மாதிரியே நம்ம ரெண்டு உள் ஒயர் இருக்குது. ஸோ 2 தடவை முடிச்சு போட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே நீங்கள் சொருகி விட்டுற வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. நான் உள்ளே எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டு உங்களுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒயர்ஸையும் உள்ளே சொருகி விட்டுட்டோம். கைப்பிடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளி வராப்புல இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இப்படி கிட்ட வச்சு கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இங்கே தலைவில் நம்ம கட்டி விட்டுருக்கோம் பாருங்க இந்த மாதிரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிட் ஒயர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எங்கிட்ட இருக்கு. ஸோ எடுத்துட்டு நம்ம அதை கட்டி விட போகிறோம். இந்த 2 சைடுமே நீங்கள் கட்டி விடணும். ஸோ ஒரு பிட் ஒயர் எடுத்துக்க நேராக வச்சு இந்த பின்னல் சுற்றி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒயர்ஸை. அந்த பின்னல் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எதிராக கொண்டு போகணும். நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். எதிராக அதே கேப்பில் கொண்டு போங்க. இந்த மாதிரி இப்படி கொண்டு போய் நல்லா டைட்டாக உள்ளே இழுத்து
2 தடவை இல்லை 3 தடவை நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கலேன். இழுத்து இதை உள்ளே சொருகி விட்டுணும் நீங்கள். இதே மாதிரியே நம்ம இந்த சைடும் பண்ணணும்னு வச்சுக்கலேன். நான் வந்து 2 சைடும் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கிட்ட இழுத்து கட்டி நான் உள்ளே சொருகி விட்டேன்னு வச்சுக்கலேன். ஒயர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இந்த கூடை எப்படி போட்டதுன்னா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை பால் வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு வந்து இந்த கூடை கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோல்னாலும் நான் வந்து இந்த டியூப் வச்சிருக்கேன்னா நல்லா உங்களுக்கு அகலமாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.